ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ கடந்த 4 நாட்களாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ நேற்றே போர் நிறுத்தம் அறிவித்தாங்க. பட் அதை மீறிச்சு பாகிஸ்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாயிடுச்சு. இதில் நடுவில் அமெரிக்கா நாங்கள் தான் இதை சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு. பாகிஸ்தான் ஹை கமிஷனரை கேட்கும்போது அமெரிக்காவை அதாவது இது பண்ணியிருப்பாங்களா அமெரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நாங்கள் அதில் எதுவும் சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா கேட்டதுக்கு அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணலை. பாகிஸ்தான் மிலிட்ரி ஆஃபீஸர் தான் இங்கே கால் பண்ணி பேசினார். அதுக்கப்புறம் நாங்களே தான் ஒத்துக்கிட்டு நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் அமெரிக்கா ஏன் உள்ளே வரணும்னு ஆசைப்படுது? அதில் வேறு ட்ரம்ப் ட்வீட் போடும்போது 2 கிரேட் நேஷன் அப்படின்ட்டு பாகிஸ்தானும் இந்தியாவும் சமமாக வச்சு பேசியிருப்பார். 2தோடையும் நாங்கள் வியாபாரம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தீவிர தாக்குதல் பண்ணுறாங்கன்னு தெரிந்தும் பாகிஸ்தானுக்கு IMF கடன் வழங்கியிருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு விழிப்புதுங்கி பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் இந்தியா பயங்கரமாக அவங்க அடுத்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பாகிஸ்தானுடைய அந்த ஏர் நேவல் பேஸ் எல்லாம் அடித்து சுக்குநூறாக ஆக்கியிருக்குது. ஸோ அதனால் அது போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சி தான் அமெரிக்காவை வர வச்சு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அமெரிக்கா இந்தியா கிட்டே நேரடியாக பேசலை. மேபி அமெரிக்காவின் ஆலோசனைப்படி இவங்க கால் பண்ணியிருக்கலாம். அவர் அப்போ சொன்னார் இல்லையா, உக்ரைன் ரஷ்யா போகிற நான் ஒரே நாளில் நிறுத்திடுவேன், என்கிட்ட ஐடியா இருக்குதுன்ட்டு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் சொன்னார். அதே மாதிரி இப்போ 1000 வருடம் பழமை வாய்ந்த இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்தியா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ 3ஆவதாக ஒருத்தரை உள்ளே வர விடலை. ஆனால் பாகிஸ்தான் எப்போவுமே வெளியிலேருந்து வாங்க, மீடியேட்டராக வேறு ஒருத்தங்க வாங்க, இதையே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி வெளியில் இருக்கிறவங்கள நம்பி போர் செய்ய போய் உக்ரைன் படுற அவமானத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எந்த அமெரிக்காவை நம்பி அவங்க ஆரம்பித்தாங்களோ இப்போ அமெரிக்காவே ட்ரம்ப் அந்தளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பிச்சார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை. இப்போவும் இந்தியா பாகிஸ்தான் கேட்டதுனால தான் நிறுத்தி இருக்கிறோமே தவிர அமெரிக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே காஷ்மீர் பிரச்சனையெல்லாம் 3ஆவதாக ஒருத்தரை நாங்கள் உள்ளே வர அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு. ஏன்னா இப்போ அங்கே இண்டஸ் வாட்டர் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்தியா நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ மற்றவர்கள் ஏற்படுத்திய குழப்பம்தான் பாகிஸ்தான் உருவானது இல்லையா. ஜின்னாலி உட்காந்துட்டு அமெரிக்கா UK இவங்களோடலாம் பேசி எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டு இந்தியா சண்டையில் கலந்து காட்டினாலும் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு கலந்துக்கிட்டு உருவாக்கி அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்ட மாதிரி பாகிஸ்தான் இன்றைக்கி ஒரு தீவிரவாதிகளின் கூடாரமாகவே மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே பாகிஸ்தான் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலை பண்ணிவிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்கிறது, மற்றபடி பேச்சுவார்த்தைக்கு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா எங்கள் கையில் நியூக்ளியர் பவர் இருக்குது அப்படின்னு மிரட்டிகிட்டே இருந்துச்சு. இப்போவும் மிரட்ட தான் செஞ்சுது. நாங்கள் எதுக்கு வச்சுருக்குறோம் நியூக்ளியர் பவர்? ஷோகேஸில் வைக்கிறதுக்கா? இந்தியாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்தியா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லி மிரட்டுறதுக்காக அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா இப்படி வார்த்தையினால் மிரட்டுறது அப்படிங்கிறதே வச்சுருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு நியூக்ளியர் பவர் உள்ள ஒரு நாடோட மோதுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்தியாவும் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ண குறிப்பாக மோடி அவர்கள் வந்த பிறகு திருப்பி தாக்க ஆரம்பித்தாங்க. இந்த தடவை பயங்கரமாகவே தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல்ட்டு தீவிரவாத தாக்குதல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பேசி மிரட்டுறதுக்கு கூட இனி பாகிஸ்தான் யோசிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ எந்த விதமான தீவிரவாத தாக்குதலையும் யுத்தமாகவே நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு
மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்தியா பிளேனே ஹைஜாக் பண்ணாங்க தாலிபான்காரங்க. ஸோ அந்த தாலிபானே இப்போ இந்த பிரச்சனையில் இழுத்து விடணுன்ட்டு பாகிஸ்தான் இந்தியா அனுப்பின ஒரு ஏவுகணை ஆப்கானிஸ்தானை தாக்கிடுச்சு, ஆப்கானிஸ்தானை நோக்கி இந்தியா ஏவுகணை அனுப்பிச்சு அப்படின்னு பாகிஸ்தான் சொல்ல, ஆப்கானிஸ்தான் அதை மறுத்துச்சு. எங்களுக்கு தெரியும் யார் உண்மையான நண்பன், உண்மையான எதிரின்ட்டு பாகிஸ்தான் மூக்க உடைச்சிது. இது ஒரு பெரிய ஆச்சரியமாக எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள் ஒவ்வொரு கூட்டணியும். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த துருக்கி அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறதுனால அது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஒரு குட்டி நாடு ஒன்று, ஒரு குட்டி முஸ்லீம் நாடு ஒன்று, அஜர்பைஜானோ ஏதோ ஒன்று, அஜித் படம் கூட அங்கே எடுத்திருந்தாங்களே அந்த நாடு. அதுக்கு அடுத்ததாக சைனா. ஸோ அதிலும் குறிப்பாக அமெரிக்க உளவுத்துறைக்கு ஏதோ ஒரு செய்தி போய் அது இந்த போரிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு தான் அமெரிக்கா நினச்சிது. ஏதோ ஒரு உளவுத்துறை செய்தி அவங்க இதில் இன்வால்வ் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது வெளியிடலை அப்படின்ட்டு CNN இணையதளத்தில் போட்டிருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு போனாலும் அதை விட அதிகமாக இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு கடைசி அணு ஆயுதம் தான் இருக்கும். ஒருவேளை அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தினாலோ அல்லது இந்தியா பயன்படுத்தினாலோ அல்லது அணு ஆயுதம் அங்கே இருக்கும்போது அதை நோக்கி இங்கேருந்து ஏவுகணை விட்டு அடித்தாலும் அங்கே பாகிஸ்தான் தான் காலியாகும். ஸோ எப்படி போனாலுமே அணு ஆயுதத்தை அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள் யோசிக்காது. ஏன்னா இப்போதைக்கு யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா. ரஷ்யா, நார்த் கொரியா எப்போவுமே அமெரிக்காவை நோக்கியே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோன்னே சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து ட்ரிகராக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் ட்ரம்ப் ட்வீட் போட்டது என்ன அப்படின்னா, 2 பக்கமும் லட்சக்கணக்கான மனிதர்கள் இறப்பதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த போர் நிறுத்தத்தினால. மொத்தத்தில் இந்த போர் நிறுத்தத்திற்கு காரணம் பாகிஸ்தானால் அதுக்கு மேலே செயல்பட முடியாத அளவுக்கு இந்தியா தாக்குனது தானே தவிர அமெரிக்காவுடைய தலையீடு கிடையாது அப்படிங்கிறத இந்தியா தெளிவாகவே சொல்லியிருக்குது. ஏன்னா இதை கிரெடிட்டாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அமெரிக்கா எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் ஆதாயத்தோடு தான் எதுவுமே செய்யும். ஸோ அப்படி உங்களால் இது நடக்கலை அப்படிங்கிறத இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கு. அது ஆச்சரியமாகவும் இருக்குது. அது ஏன்னா இது அமெரிக்காவோட கை குலுக்கிட்டு அவங்க சொல்கிற ஒரு விஷயத்துக்கு உடன்படாமல் போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை மிக தெளிவாக இல்லையா, ஃப்ரெண்டுனா அது ஒரு லிமிட்டு தான் அப்படிங்கிறத இந்தியா கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் அவங்க பார்லிமெண்ட்லேயே ஒரு மினிஸ்டர் அழுகுறாரு, முஸ்லீம்களை எல்லா இடத்துலையும் கொல்கிறாங்க பாருங்கள், பாலஸ்தீனில் கொல்கிறாங்க, பாகிஸ்தானில் கொல்கிறாங்க. ஸோ இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயம், அதனால் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் திரண்டு வரணும். ஸோ அங்கங்கே தான் சண்டை நடக்குது, எங்கே வர்றது இல்லையா. ஆனால் இது ஒன்றும் முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இந்திய முஸ்லீம்களை சூப்பராக நிரூபித்தாங்க. இந்த நேரம் ஃபுல்லாகவே ஒவைசி அவர்கள் மற்றும் நிறைய முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவே போராட்டம் நடத்துகிறாங்க. இன்டர்வியூ, அதுவும் குறிப்பாக ஓவைசி கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். நேற்று சமீபமாக எங்கேயோ இது சம்மந்தமாக மீட்டிங் நடக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்தியா ஜிந்தாபாத் இருந்துச்சு. டக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் தடுத்தார். அப்புறம் மற்றவர்களும் அந்த இதை பிடுங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த பாகிஸ்தான் அவங்க தீவிரவாதியாக இருந்தாலும் எங்கள் மதம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது. பட் பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஓவைசி சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்களை விட இந்தியாவில் தான் அதிக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அது தெரியுமா? முஸ்லீம்களுக்கு ஒன்றுன்னா இந்துக்கள் எங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க, அது தெரியுமா? குறைஞ்சபட்சம் 70% இந்துக்கள் வருவாங்க எங்கள் பின்னாடி, அது தெரியுமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வாயை அடிச்சிருக்கிறார். ஸோ ஜென்ரலாக அவர் பிஜேபிக்கு எதிராக பேசுவார் பார்லிமெண்ட்டில், மற்ற இன்டர்வியூஸ்லேயும் கூட. ஆனால் யுத்தம்னு வரும்போது கொஞ்சம் கூட இந்தியாவை விட்டு கொடுக்காம அவங்க பேசுனதும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம்.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.